வணக்கம் நிக்கிதா. தூத்துக்குடி மாவட்டம் மற்றும் திருநெல்வேலி மாவட்டம் ஆகிய இரு மாவட்டங்களை இணைக்கக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையில் வல்லநாடு பாலம் அமைந்துள்ளது. இந்த பாலமானது தாமிரபரணி நதிக்கரையை குறுக்கே மறித்து அதில் பிரம்மாண்டமாக கட்டப்பட்டது. இந்த பாலம் கட்டப்பட்டு தற்போது 15 ஆண்டுகள் ஆகிறது. 15 ஆண்டுகள் ஆகும் நிலையில் இந்த பாலம் கட்டும் போதே சரிவர கட்டவில்லை என அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்தனர். மேலும் இந்த பாலம் கட்டி முடித்த பின்னரும் அதன் உறுதித்தன்மை குறைவாக உள்ளது என அப்பகுதி பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியிருந்தனர். அதற்கு சான்றாக அந்த பாலமானது கட்டப்பட்டு சுமார் 6 மாதங்களிலேயே ஓட்டை விழ தொடங்கியது. தொடர்ந்து 15 ஆண்டுகளில் இந்த பாலம் மொத்தமாக 27வது முறை அங்க உடைந்து சேதமாகியுள்ளது. மேலும் பாலத்தின் அருகே அந்த நடுப்பகுதியில் ஓட்டை மற்றும் விரிசல்கள் என பல்வேறு வகையில் சேதமாகியுள்ளது. மேலும் இந்த பாலத்தை கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு உறுதித்தன்மையை பரிசோதனை செய்ய வேண்டும் என அப்பகுதி பொதுமக்கள் வலியுறுத்தினர். இந்த கோரிக்கையை தொடர்ந்து தேசிய நெடுஞ்சாலை துறையினர் இந்த பாலத்தை உறுதியாக இருக்கிறதா என்பது குறித்து ஆய்வு செய்தனர். அந்த ஆய்வு அறிக்கை இன்னும் வெளியிடப்படவில்லை. இந்த நிலையில் கடந்த 2ஆம் தேதி இந்த பாலத்தின் ஒரு பகுதியில் ஓட்டை விழுந்தது. இந்த ஓட்டையின் காரணமாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டு வாகன ஓட்டிகள் கடும் அவதி அடைந்தனர். மேலும் இந்த நிலையில் அந்த 15 நாட்களில் மீண்டும் இதே மாதத்தில் மீண்டும் ஒரு முறை அந்த பாலம் தற்போது சேதமடைந்துள்ளது. இந்த சேதத்தின் காரணமாக போக்குவரத்து மாற்றப்பட்டு வேறு பாதையில் அனுப்பப்பட்டு வருகிறது. இதனால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். மேலும் இந்த பாலத்தில் இருந்து சுமார் 35 கிலோமீட்டர் தொலைவில் தூத்துக்குடி டோல்கேட் என்ற சுங்கச்சாவடி ஒன்று அமைந்துள்ளது. இந்த பாலத்தின் தன்மை காரணமாக வாகன ஓட்டிகள் பலரும் அவதியடைந்து வரும் நிலையில் இந்த சுங்கச்சாவடி கட்டணத்தை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் எனவும், எப்போது இந்த பாலத்தை முழுமையாக சரி செய்கிறார்களோ அப்போதுதான் வசூல் செய்யப்பட வேண்டும் எனவும் வாகன ஓட்டிகள் மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கையாக முன்வைக்கின்றனர். நிதிகா, விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன். தாமிரபரணி ஆற்று பாலத்தில் 27வது முறையாக மீண்டும் பள்ளம் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் விபத்து ஏற்படுவதற்கு முன் சீரமைக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. முக்கிய செய்தியை பார்த்தோம். விவரங்களை வழங்கினார் செய்தியாளர் மணிகண்டன்.